எல்லா அவன் துணை சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிற தினமும் காட்டிக் கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த எண்கிற மூலமாகத்தான் ஜாதக பலன் சரியாக அமைந்துள்ளது. நம்மளுடைய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் இதில் தான். ஜோதிடர்கள் சொல்வது ஓரிரு வார்த்தைகள் தான். நான் அனைத்து வார்த்தைகளுக்குமே ஜாதக பலன் அந்த இடத்துக்குரிய சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே ஒரு ராசி வீட்டுக்கு 12 சாணத்துக்குமே பலன்கள் சொல்லப்பட்டு வருகின்றேன். இன்று தாழ்வு நிலைக்கு 5 எழுத்து, அதனுடைய விதி என்பது 5. அப்போ தாழ்வு நிலைக்கு எண்களிடம் 5, 3, 7, 9, 8 இதெல்லாம் கூட்டாக்க 32, அதனுடைய விதி என்பது 5. அப்போ தாழ்வு நிலைக்கு விதியின் 5. தாழ்வு நிலைங்கிறது இந்த மழை காலத்தெல்லாம் சொல்லுவாங்க. மழை ஒரு நேரத்தெல்லாம் தாழ்வு நிலை மண்டலம்லாம் சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அதனால் தாழ்வு நிலைங்கிறது 5. அப்போ அதுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா அது ஒரு நிலை. அதனால் தாழ்வு நிலை விதியின் 5. தாழ்வு நிலைக்கு எண்ணிடம் 5, 3, 7, 9, 8 இதெல்லாம் கூட்டாக்கா 32, அதோட விதி என்பது 5. அப்போ தாழ்வு நிலையுடைய விதியின் 5. மெழுக்குக்கு விதியின் 2. அதற்குரிய எண்களிடம் 4, 6, 7, 3 இதெல்லாம் கூட்டாக்க 20, அதோடைய விதி என்பது 2. மெழுக்கு என்னென்ன ஜாலியாக சந்தோஷமாக கற்பனைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதான் மெழுக்கோட விதியின் 2. மெழுக்குன்னா ஜாலியாக. அடுத்ததாக ரமேஷுக்கு விதியின் 1. அதற்குரிய எண்களிடம் 3, 2, 5 அதெல்லாம் கூட்டாக்க 10, அதோடைய விதி என்பது 10, அதோடைய விதி என்பது 1. அப்போ ரமேஷுக்கு விதியின் 1. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படை இதன் பிரகாரம் தான் ரமேஷுக்கு விதியின் 1ஆம் இடம் நல்ல சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட முடியும். சரி, அடுத்ததாக பஞ்சுக்கு 3 எழுத்து, அதற்குரிய விதிங்கிறது 6. அதற்குரிய எண்கிடம் 9, 1, 5 அதெல்லாம் கூட்டாக்க 15, அதோடைய விதி என்பது 6. பஞ்சுக்கு விதியின் 6. 6ஆம் எழுத்து பலனாக வருகின்றது பஞ்சு. அடுத்ததாக நெருப்புக்கு 4 எழுத்து, அதற்குரிய விதி என்கிறது 5. அதற்குரிய எண்கிடம் 2, 5, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்க 15, அதோடைய விதி என்பது 6. நெருப்பு 6ஆம் இடம். அப்போ பஞ்சின் நெருப்பு ஓரிடத்தில் தான் இருக்கின்றது. இதை வைத்து தான் காதலர்கள் ஒரு இடத்துல இருந்து விட்டால் கண்டிப்பாக அது பற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது பஞ்சு 6ஆம் இடம், நெருப்பு 6ஆம் இடம். ஆனால் இந்த பஞ்சு நெருப்பு கணிகின்றது. பஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும். ஆனாலும் பஞ்சோட விதியின் 6, நெருப்போட விதிங்கிறது 6. பஞ்சு நெருப்பும் அருகில் இருந்தால் பற்றிக்கொள்ளும். அதுபோல் காதலர்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு ஆண் பெண் துணையாக இருந்தால் அது பஞ்சு நெருப்பு பற்றிக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. அதான் பஞ்சு 6ஆம் இடம், நெருப்பு 6ஆம் இடம். இரண்டும் ஒரு வீட்டில் தான் இருக்குது. அதில் தான் பஞ்சு நெருப்பும் பற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரி, அடுத்ததாக மாறிங்கிற வார்த்தைக்கு 4 எழுத்து, அதற்குரிய விதிங்கிறது 7. அதற்குரிய எண்களிலும் 8, 9 எல்லாம் கூட்டாக்க 34, அதோடைய விதி என்பது 7. மாறி இந்த 7ஆம் இடம் தான் மாற்றி கொடுக்குறது. 7ஆம் இடம் முழு பார்வை. அந்த முழு பார்வையானது எல்லா வீட்டுக்கும் கிரகங்களை நகர்த்தி விட்டு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த 7ஆம் இடம், அந்த 7வது கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுங்களா? சூப்பரான கிரகம். சரி, அடுத்ததாக சுட்டப்படத்துக்கு விதியின் 4. சுட்டப்படத்துடைய எண்களிலும் 5, 2, 5, 6, 9, 6, 7 எல்லாம் கூட்டாக 40, அதோடைய விதி என்பது 4. அப்போ சுட்டப்படத்துடைய விதியின் 4. சுட்டப்படத்துடைய விதிங்கிறது 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடம் தாங்க ஊதி கீழே ஞானப்பழத்தை வேண்டாம், நாவப்பழம் கீழே விழுந்தால் என்ன செய்யலாம்? ஊதி விட்டு தான் சாப்பிடும். அதாவது சுட்டப்பழம் ஊதி விட்டு சாப்பிட்றது பேர் சுட்டப்பழம். சுடாத பழங்கிறது மரத்துலேருந்து பறித்து எடுத்து சாப்பிடக்கூடியது. கீழே விடாத பழத்துக்கு சுடாத பழம். அந்த சுடாத பழத்துக்கு விதிங்கிறது 1. அதுக்குரிய எண்கள் 5, 3, 7, 9, 6, 7 எல்லாம் கூட்டாக்க 37. அதோடைய விதி என்பது 1. சுடாத பழத்துடைய விதியின் 1. சுட்டப்பழத்துடைய விதியின் 4. அப்போ சுட்டப்பழம் சுடாத பழம் என்று சொல்வார்களே, அதான். ஆனால் சுடாத பழத்துக்கு விதியின் 4. சுடாத பழத்துக்கு விதியின்ங்கிறது 1. அப்போது சுட்டப்பழம் சுடாத பழம். சுட்டப்பழம் என்பது மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அது கீழே உள்ளதை எடுத்து ஊறிவிட்டு சாப்பிட்றது பேர் சுட்டப்பழம். சுடாத பழம் என்பது மரத்திலிருந்து பறித்து சாப்பிட்றது பேர் சுடாத பழம். அதாவது ஜாதகத்தில் இப்படிலாம் ஒரு
பலன்கள் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள் வந்து என் மூலமாக உருவாக்கி என் மூலமாக இதன் மூலமாக சொல்ல வைத்து உள்ளது. அதாவது சுட்டப்படம் சுடாத படம் இதையெல்லாம் என் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறது என்றால் அது தமிழ் தாய், அது தமிழ் கடவுள் அவனுடைய துணை சர்வசக்தியுடைய பலன்கள் தான் இது. தமிழ் கடவுள் முருகன் அவருடைய மூலமாக இந்த எண்கிழத்தை நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே 12 ஸ்தானத்துக்கும் அனைத்து வார்த்தைகளும் அடங்கியுள்ளது. ஆனால் சுட்டப்படம் விதியின் 4, சுடாத படம் விதியின் 4, சுட்டப்படத்துடைய என்கிறதும் 5, 2, 5, 6, 9, 6, 7 இதெல்லாம் கூட்டாக 40, அதோடைய விதியின் 4. சுடாத படத்துக்கு வந்து விதியின் 1, அதற்குரிய என்கிறது 5, 3, 7, 9, 6, 7 இதெல்லாம் கூட்டாக 37, அதோடைய விதி என்பது 1. அப்போது சுட்டப்படம் 4, சுடாத படத்துடைய விதியின் 1. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.